ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் பச்சரிசி நொய்யில் பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த நொய்யை வந்து வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க. அப்புறம் வந்து வேக வச்ச அந்த அரிசியை நல்லா உதிரியாக கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக ஆற வச்சு. அப்புறம் அந்த 1/2 லிட்ரு பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதித்த பாலில் இதை உதிரியாக அப்படியே எடுத்து கொஞ்சம் போடுங்க. மொத்தமாக அப்படியே கொட்டக்கூடாது, ஏன்னா அது போய் ஒரே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி உருண்டையாகிடும். ஸோ உதிரியாக எடுத்து போடணும். போட்ட பிறகு நெய் விட்டு முந்திரி திராட்சை வந்து வறுக்கிறீங்க இல்லையா, 3 ஸ்பூன் ஒரு நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த நெய்யும் முந்திரி திராட்சையும் வந்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு, தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு வந்து சுகர் கலந்துக்கங்க. 1 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி. ஸோ 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் வந்து சுகர் போடுங்க. பட் ரொம்ப சுகர் கம்மியானவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.